பிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஹெட்லைட் பிரிச்சு மேயும் சொல்ல எந்த காரை பிரிச்சு மேய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாருதி ZXi Plus இந்த கார் தான் மாருதி ஷிஃப்ட் புது வேரியன்ட் லான்ச் ஆயிருக்கு. 4th ஜெனரேஷன். நிறைய பேர் இந்த கார் ஒன்றும் எப்படா வரும் அதை ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம போய் வாங்கலாமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அந்த கார் வந்திருக்கு. ஸோ இதுக்காக நான் ஈக்காட்டு தாங்கல் இருக்கக்கூடிய விஷ்ணு கார்ஸுக்கு தான் வந்திருக்கேன். உள்ள போய் அந்த காரோட வேரியன்ட்ல என்னென்ன ஸ்பெக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உள்ள பார்த்தோம்னா முதல்ல நமக்கு ZXi தான் இந்த மாடல் தான் இருக்கு. இந்த மாடலை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ZXi Plusக்கு போவோம். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக AGM கண்ணன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். புதுசா ஒரு குழந்தை வந்திருக்கு. இந்த குழந்தைய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எப்படி ஒரு பிறந்த குழந்தை அது தவிழ்ந்து நடந்து அதுக்கப்புறமா ஓடுமோ அதே மாதிரி 2005 லான்ச் பண்ண ஸ்விஃப்ட் இன்னைக்கு 3rd ஜென்ரேஷன் முடிஞ்சு 4th ஜென்ரேஷனில் வந்திருக்கு. நிறைய பரிணாம வளர்ச்சியோட நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து ரியர் டெயில் லேம்ப் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் வைஸ் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய காரில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன காரில் இருக்கிற அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனிகோம் கிரில் வந்துருக்கும். உங்களுக்கு ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டட் LED லேம்ப் வித் டே டைம் ரன்னிங் லேம்ப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு ஓல்டு ஜென்ரேஷனுக்கும் நியூ ஸ்விஃப்ட் ஜென்ரேஷனுக்கும் என்னென்ன ஆட் ஆயிருக்குன்னு ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு இதை வியூ பண்ணும்போது என்ன இருக்குன்ற ஒரு வா ஃபீச்சர் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. இது ZXi மாடல் டாப் எண்டுக்கு முன்னே அதுக்கு ப்ரீவியஸ் மாடல் இது. இதில் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் இருக்கும். உங்களுக்கு அலாய் வீல்ஸ் இருக்கும். டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்கும். அண்ட் தென் புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். உங்களுக்கு மிரர்ஸ் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM இருக்கும். அண்ட் தென் 6 ஏர்பேக் அண்ட் தென் ABS வித் EBDயோட இருக்கும். எக்ஸ்டீரியர் உங்களுக்கு லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் பின்னாடி உட்கார்றவங்களுடைய நீ இடிக்காத அளவுக்கு இருக்கும். அண்ட் தென் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி தான் 265. பட் ஆனால் உங்களுக்கு டெப்த் ஒரு 15 mm இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் வேரியன்ட்டோட இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், உங்களுக்கு உள்ள டெப்த் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 mm உள்ள இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு பெட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இது நியூ சிக்னேச்சர் டெயில் லேம்ப். இது ப்ரீவியஸ்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்கும். 60/40 ஸ்பிளிட் சீட். இது பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் மழை காலத்தில் நீங்கள் வெளியில் இறங்கி எடுக்க தேவையில்லை. ஒரு சீட்டை ஃபோல்ட் பண்ணால் நீங்கள் 2 பேர் உட்காரலாம். ஸோ உள்ளேருந்தே நீங்கள் லக்கேஜ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஒருத்தர் 2 பேர் உட்காரதான் இந்த 1 சீட்டை ஃபோல்ட் பண்ணலாம். ஒருத்தர் உட்காரதா நீங்கள் அந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ தட் யூல் கெட் பெட்டர் பூட் ஸ்பேஸ். அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இது லாஸ்ட் டைம்லேயே இருந்தது. பட் இந்த இதுக்கும் அது கொடுத்துருக்காங்க. இது ஒரு கஸ்டமரோட கன்வீனியன்ஸ் ப்ளஸ் கஸ்டமரோடைய ஹாப்பிக்காக இதுக்காக கஸ்டமர் ரொம்ப பிடிச்சதுனால இந்த ஃபீச்சர்ஸ் பிடிச்சதுனால இது அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காருக்குள்ளே இருக்கும். காருக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 8.8 டிகிரி டில்ட் பண்ணியிருக்காங்க டேஷ்போர்டை. ஸோ தட் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இன் செக்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மால் காரில் 360 டிகிரி கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்விஃப்ட்டில். அண்ட் தென் ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. சின்ன வெஹிக்கிளுக்கு ஒரு ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேரியண்ட்ல கிடையாது. யூஸ்வலாக டிசைரில் தான் இருக்கும். ஒரு பெரிய செக்மெண்ட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் மாதிரி இதுக்கும் சின்ன காருக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் பின்னாடி உட்காரவங்களோட ஏசி எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தென் புஷ் ஸ்டார்ட் பட்டன், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், அண்ட் தென் மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல் ஸ்டீரிங்கில் இருக்கும். ஸோ தட் நம்ம டைவர்ட் ஆகாமல் இருக்கலாம். உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் AC. ஸோ தட் இது அவுட் சைட் டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ உள்ள அதுக்கேற்ற மாதிரி சென்ஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ் ZXiல இருக்குது. ZXi Plusல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு நான் ZXi Plusல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த மாடலுக்கும் மைலேஜ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இதுக்கும் அதுக்கும் மைலேஜ் உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியண்ட்லேருந்து டாப் எண்ட் வேரியண்ட் வரைக்கும் ஒரே மைலேஜ் தான். மாருதியோட ரெப்யூட்டட் மைலேஜ் தான் கிடைக்கும். அதுக்கும் இதுக்கு எந்த சேஞ்ச் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே ஒழிய உங்களுக்கு மைலேஜ் எந்த ஒரு இதுவும் பாதிக்கும் கிடையாது. சார், இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வருது? ZXi Plusக்கும் ZXiக்கும் இந்த மாடல் ஆல்மோஸ்ட் 70,000 டிஃபரன்ஸ். 10,07,000 ZXi ஆன் ரோடு, அது 1090 கிட்ட வரும். எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது 8,29,000, 9.4 சம்திங் இருக்கும் உங்களுக்கு.
ப்ரைஸ் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது, பட் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா கொடுத்துருக்காங்க ZXi Plus. ஆமா, நான் பார்க்கும்போதே பார்த்தேன் இதுக்கும் அதுக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஃபாக் லேம்ப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நம்ம அது போய் பார்த்துருவோமா? ஓகே. இதுக்கு முன்னாடி வேரியன்ட் பார்த்தோம்னா ZXi பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ZXi Plus அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சார் இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்கெல்லாம் வந்து அதுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ ZXiல இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் கவர் ஆகிட்டு ப்ளஸ் அடிஷ்னல் என்னென்ன வரும்ன்ற சொல்கிறேன். இதில் LED ஃபாக் லேம்ப்ஸ் வரும் உங்களுக்கு. ஆமாம், லாஸ்ட் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆமாம், அந்த ஃபாக் லேம்ப்ஸ் இருக்காது, வெறும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். சார் கஸ்டமைஸ் இதில் LED ஃபாக் லேம்ப் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும் மாருதியிலேருந்து. ப்ரெசிஷன் கட் அலாய் வீல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் போல்ட் அண்ட் டைனாமிக் லுக் இருக்கும் இந்த காருக்கு. உள்ள வந்து 9-inch டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் ஸ்மார்ட் பிளே ப்ரோ இருக்கும் உங்களுக்கு. வித் சவுண்ட் சரௌண்டட் அர்காமிஸ்ன்ற அந்த ஒரு இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் இது இருக்கும். அவுட்புட் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல் ஸ்டீரிங்லேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பெட்டர் டிரைவிங் கன்வீனியன்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அடிஷ்னலாக உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர், ரியர் ஏசி சேம் லைக் அதில் என்ன இருக்கும் அதே மாதிரி. அதில் இருக்கிறதுலாம் அதே சேமாக தான் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் அடிஷ்னலாக இருக்கிறது. அலாய் வீல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும். டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் 9-inch டச் ஸ்க்ரீன். அதோட இதில் டிஸ்பிளே சைஸ் பெருசுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து 7-inch, இது 9-inch டச் ஸ்க்ரீன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் இன்னும் ஃப்ரண்ட்டோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ரொம்ப அழகாக எலிவேட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து லாஸ்ட் வேரியண்ட்ல வந்து இந்த சைடு தான் இருந்துச்சு, இந்த கைப்பிடி இதெல்லாம். ஆமாம், ரியரில் வந்து எப்பயுமே லாஸ்ட் டைம் கொடுத்துருந்த 3rd ஜென்ரேஷனில் வந்து ஹேண்டில் இங்கே கொடுத்துருந்தாங்க. பட் அகைன் அது நிறைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் போய் தேடிட்டு இருப்பாங்க எங்க. ஆமாம், சம்டைம்ஸ் அது ஏன்னா நம்மளுடைய இது பார்க்குறதே நம்ம இங்கே தான் திறந்து ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ சம்டைம்ஸ் அது தடுமாற்றமாக இருந்தது. என்ன ரீசன் இருந்ததை விட இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுனால அகைன் இதுக்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் கேமரா பார்த்தா டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம்லேயே ரியர் கேமரா இருக்கும். இது வைட் ஆங்கிள் ரியர் கேமரா. வெளியில் இருக்கிற விசிபிலிட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்காவாக தெரியும். 3rd ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் டெயில் லேம்ப் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் எலிவேட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த பூட் ஸ்பேஸ்ல ஏதாவது அதுக்கு இதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா? இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை சார், ஸ்டார்டிங்லேருந்து ZXi Plus வரைக்கும் உங்களுக்கு சேம் பூட் ஸ்பேஸ் 265 liters கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு. உள்ள இது வந்து ஒரு 10 mm அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வச்சிருக்காங்க. ஐ மீன் ஒரு 10 mm கம்மியாக வச்சிருக்கனால உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்க மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக இருக்கும். இந்த இன்ஜினோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா மைலேஜ் வில் கெட் பெட்டர் மைலேஜ். இன் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வில் கெட் 24.8 km. ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு 25.75 km இருக்கும். விச் இஸ் ஒரு நல்ல மைலேஜ் சிட்டியில். நம்ம மாதிரி கன்ஜஸ்டட் டிராஃபிக் உள்ள சிட்டியில் இந்த மாதிரி ஒரு மைலேஜ் ஒரு நல்ல விஷயம் அது. இல்லை இன்ஜின்ஸில் ஏதாவது வேறு ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இன்ஜின் இது நியூ Z series இன்ஜின். யூஸ்வலாக வரதை விட இது கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. லோ எமிஷன் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வந்து கம்மி பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்களா? அது என்ன விஷயம்? ஆமாம், லாஸ்ட் 3rd ஜென்ரேஷனில் 4 cylinders இருக்கும். பட் 5th ஜென்ரேஷன் காரில் வந்து உங்களுக்கு 3 cylinder. அதனால் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கோ இல்லை எந்த ஒரு மைலேஜ்க்கோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பவர் அண்ட் டார்க் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வில் கெட் அ பெட்டர் மைலேஜ் அண்ட் பவர் இஸ் எக்ஸலண்ட். ஸோ அதனால் எந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கோ மைலேஜ்க்கோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 kW at 5700 RPM, 111.7 into 4300 RPM. ஸோ அதனால் உங்களோட பவருக்கோ மைலேஜ்க்கோ கன்வீனியன்ஸ்க்கோ கம்ஃபர்ட்டுக்கோ எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் எக்ஸலண்ட். நம்ம ஷோரூமில் இப்போ ZXi பார்த்தீங்க இன்டீரியர்ஸ். இப்போ ZXi Plusல இன்டீரியர்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ப்ளீஸ் சார். ஸோ ZXiல பார்த்ததுக்கும் ZXi Plusல பார்க்குறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனராகவும் தெரியாது, மேஜராகவும் தெரியாது. பட் ஆனால் எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ரேப் ஸ்டீரிங் கவர் இருக்கும் உங்களுக்கு. 9-inch ஸ்மார்ட் பிளே ப்ரோ இருக்கும். அதில் கூட இது கொஞ்சம் வைடராக இருக்கும் உங்களுக்கு. வைடர் ஆங்கிள் ரியர் பார்க்கிங் சென்சார் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் ஒயர்லெஸ் சார்ஜர் சேம் லைக் ZXiல வர்றது இருக்கும் உங்களுக்கு. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஆல்சோ சேம். இந்த மியூசிக் சிஸ்டமோட ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சரவுண்ட் சென்ஸ் பவர்ட் பை அர்காமிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் அவுட்புட் பெட்டராக இருக்கும். மியூசிக்கோடைய இதை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி கேட்கலாம். நார்மல் சவுண்ட் அக்வாஸ்டிக் சிஸ்டம் எல்லாமே இன்பில்டாக இருக்கா? இல்லை எல்லாமே இருக்கும். இந்த வெஹிக்கிளோட லெங்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3860 mm. அண்ட் தென் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2450.
வீல் பேஸ். அண்ட் தென் ஹைட் உங்களுக்கு வந்து 1520 mm. ஸோ உங்களுக்கு ரொம்ப டாலா இருக்கிறவங்க உட்காந்தாலும் தலை வந்து இடிக்காத அளவுக்கு தான் இருக்கும். சீட்டிங் பொசிஷன் பெட்டரா இருக்கும். அந்த சீட் பின்னாடி ஏதோ மடக்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்க. ரியர் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VXLே வரும் 60/40 ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ZXL வர இதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலயும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ நான் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் சொல்றதை விட நம்ம அதை உணர்ந்து பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும். ஐ மீன் அந்த ஃபீலிங்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ வில் கோ ஃபார் அ டிரைவ் ஸோ தட் நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் என்னென்ன ப்ளஸ் இருக்குன்றதை உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்கிற வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோ கியர் ஷிஃப்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வெஹிக்கிள் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 163 mm. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊரில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கொஞ்சம் பம்பியாக இருந்தாலும் இது வந்து கீழே சேசிஸை இடிக்காத அளவுக்கு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் தரையாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, இன்கேஸ் நீங்கள் ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு எதிர்காற்று வந்தாலும் உங்களுக்கு வாபிள் ஆகாது, வண்டி தூக்கி போடாது, கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கும், ரோட் கிரிப்பாக இருக்கும். இது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் AC. ஸோ தட் அவுட் சைட் டெம்பரேச்சரை இது சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்சைடில் உங்களுக்கு வந்து ஏசியோடைய எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதனால் மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம ஸ்வீட்டு கொடுத்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய டேஸ்ட்டு தெரியும். ஸோ நான் ஓட்டினா நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எங்களோட பழக்கத்தினால. நீங்கள் ஓட்டி பாருங்கள். ஸோ தட் அந்த ஃபீல் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இல்லை நான் சொன்ன இந்த ஃபீச்சர், இந்த வெஹிக்கிளோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஓட்டி அதை ஃபீல் பண்ணுங்கள். சரி, வில் என்ஜாய். டிரைவிங்கை லவ் பண்ணுறவங்க ஸ்விஃப்ட்டை கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க. டிரைவிங் ப்ரெஷர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்விஃப்ட்டை அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போதும் ஆக்சுவலாக வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து ஹார்டாகுது. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குங்களே. ஆமாம் சார். அது மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. ஃபாஸ்ட்டாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த இதாகுது. ஆமாம், இப்போ ஆஃப்டர் 40 km ஸ்பீட் தாண்டோடனே உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் கட்டாயி உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்காக மாறிடும். ஸோ தட் உங்களுக்கு டிரைவிங் மேனபிலிட்டி நல்லாயிருக்கும். ஐ மீன் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதனால் இது வைட் ஆங்கிள் ரியர் பார்க்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்கு. சார் ஆக்சுவலாக இதில் வந்து சேஃப்டிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க? சேஃப்டி உங்களுக்கு 6 airbag, ABS with EBD, and then reverse parking sensor basic model, top end model reverse parking, wide angle reverse parking camera, seat belt reminder. முன்னாடிலாம் டிரைவர் சீட் மட்டும் போட்டால் தான், போடலைன்னா தான் உங்களுக்கு சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுப்பாங்க. இப்போ டிரைவர், கோ டிரைவர், ரியர் பேசஞ்சர் எல்லாமே போடணும். இல்லைன்னா அது உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஆடியோ சிஸ்டம், மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல் உங்களுக்கு நார்மலாக இப்போ நம்ம ரிமோட்டோ இல்லை எங்கேயோ நம்ம டச் பண்ணுறதா தான் நம்ம டைவர்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது டிரைவிங்க்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அதனால் மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல் ஸ்டியரிங்லேயே கொடுத்ததுனால உங்களுக்கு டிரைவிங் பெட்டராக, உங்களுக்கு தைரியமாக ஓட்டலாம். உங்களுக்கு ஸோ ஸ்விஃப்ட் ZXi வந்து ZXi ப்ளஸ்ஸை வந்து நம்ம இப்போ ஓட்டி பார்த்தோம். அதே மாதிரி ZXiயும் நம்ம பார்த்தோம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஓட்டியும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி 3rd ஜென்ரேஷன் வேரியண்ட்டும் இங்கே இருக்குது, 4th ஜென்ரேஷன் இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே கம்பேரிஷன் நம்ம பார்த்துலாம். சார் அதுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறையவே மாடல் நம்ம முன்னாடி பார்க்கும்போதே தெரியுது. லுக் வைஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லுங்கள் சார். ஓகே, இப்போ 3rd ஜென்ரேஷனுக்கும் 4th ஜென்ரேஷனுக்கும் ஹெட் லேம்ப்ஸ், டெயில் லேம்ப்ஸ், அலாய் வீல்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓவரால் பேசுகிறத விட நேரில் காமிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக 2 காரையும் நான் நிறுத்தியிருக்கேன். இது ZXi ப்ளஸ்ஸோடைய 3rd ஜென்ரேஷன் கார் அண்ட் ZXi ப்ளஸ்ஸோடைய 4th ஜென்ரேஷன் கார். இதில் ஹெட் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட் லேம்ப்ஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக்கி LED ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்ப்ஸ் வித் டே நைட் ரன்னிங் லேம்போடு இருக்கும். உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்து LED ஃபாக் லேம்ப். இதில் உங்களுக்கு ஹேலஜனில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ். இந்த ஃப்ரண்ட் கிரில்லுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனி கோம் கிரில்லுன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டீரியர், ஐ மீன் எக்ஸ்டீரியரோட லுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் 15 inch அலாய் வீல்ஸ் தான். R165 15 inch அலாய் வீல்ஸ். இது ப்ரெசிஷன் கட்
ப்ரெசிஷன் கட் அலாய் வீல் சொல்லுவாங்க, இது ப்ரெசிஷன் டைமண்ட் கட் அலாய் வீல் சொல்லுவாங்க. அதில் டிசைனில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனுக்கும் அந்த டிசைனுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு வேரியேஷன் கொடுக்கணுமேன்றதுக்காக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் இன்டீரியர்ஸில் வந்து உங்களுக்கு மியூசிக் சிஸ்டமாக இருக்கட்டும், இப்போ ஒயர்லெஸ் சார்ஜராக இருக்கட்டும், அண்ட் தென் சுசுகி கனெக்ட் அடிஷ்னலாக இதில் டிஃபால்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை உங்களுக்கு 4th ஜென்ரேஷன் காரில் ஆட் ஆன். அது போக இன்னொரு விஷயம் வந்து பேக் டோருக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து முன்னத்த வேரியேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆமாம், இதில் வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி நார்மல் இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு சிலர் தடுமாறுவாங்க, பட் ஆனால் அதுவும் ஒரு ஸ்டைலான லுக்கு தான். நார்மலாக காரோடைய டோர் ஹேண்டில் இங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சேஞ்சஸ் தான் இங்கே கொண்டு வந்தாங்க. அகைன் தே கம் பேக் டு நார்மல் சிஸ்டம் உங்களுக்கு. அண்ட் தென் ரியல் டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெயில் லேம்ப்க்கும் இந்த டெயில் லேம்ப்க்கும் வந்து உங்களுக்கு இதுவும் எல்இடி டெயில் லேம்ப் தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா ராயலாக இருக்கும் உங்களுக்கு. பூட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட 265 லிட்டர்ஸ், இது 265 தான், சேம் தான். பட் ஆனால் உங்களுக்கு ஸ்பேர் வீலில் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வச்சதுனால ஒரு 10 mm அடிஷனலாக உங்களுக்கு பூட் ஸ்பேஸ், லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு அடிஷனலாக கிடைக்கும். ஸோ 3rd ஜென்ரேஷன் காரோடைய பூட் ஸ்பேஸ் இது உங்களுக்கு 265 லிட்டர்ஸ், சேம் 60-40 ஸ்பிளிட் சீட் இருக்கும், சேம் லைக் தான் உங்களுக்கு. பட் இதில் என்ன உங்களுக்கு அடிஷனலானா ஒரு 10 mm ஒன் டெப்த் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீல் இன்னும் கொஞ்சம் கீழே வச்சதுனால உங்களுக்கு இந்த லக்கேஜ் ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் லக்கேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சேம் 60-40 ஸ்பிளிட் சீட். லுக் வைஸ் பார்க்கும்போது கூட அதை விட இது கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ லெங்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ நார்மலாக பின்னாடி உட்கார்றவங்க 3rd ஜென்ரேஷன்லேயே நல்லா கால் நீட்டிக்கலாம், முட்டி இடிக்கவே அடிக்காது என்ன தான் பேக்கில் தள்ளினாலும். ஸோ இப்போ 4thலேயும் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் லெங்த் இன்க்ரீஸ் பண்ணதுனால. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே உட்காந்துருக்க பேசஞ்சரோட கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ 3rd ஜென்ரேஷன் காரோட இன்டீரியர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுலேருந்து 4th ஜென்ரேஷன் கார் எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ளீஸ். இது நம்ம 3rd ஜென்ரேஷன் காரோடைய இன்டீரியர்ஸ் டேஷ்போர்ட் டிசைன் உங்களுக்கு. இது ஸ்மார்ட் பிளே ப்ரோ ப்ளஸ் தான், 7-inch ஸ்க்ரீன் இது உங்களுக்கு. அதில் உங்களுக்கு 9-inch ஸ்க்ரீன், உங்களுக்கு இன்னும் வைடர் ரேஞ்ச் ஆஃப் ரியர் கேமரா இருக்கும் உங்களுக்கு. இதுல எல்லாம் இந்த மோட் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் அது ரெண்டுமே ஒரு சில சின்ன டிசைன்ல ஃபைனல் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீரிங் கண்ட்ரோல்ல இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம். ஆமா, மியூசிக் சிஸ்டம் வித் ஸ்டீரிங் கண்ட்ரோலர் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு லெதர் ராப்டு ஸ்டீரிங் இருக்கும், அதுலயும் உங்களுக்கு லெதர் ராப்டு தான் இருக்கும். ஒரு சில சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கும். டிஸ்ப்ளே வந்து இதை விட அதுல கொஞ்சம் ஆமா, அதுல கொஞ்சம் பேர் 9-inch ஸ்கிரீன்ஸ் இருக்கும். 9-inch ஸ்மார்ட் பிளே ப்ரோ இருக்கும். சேம் திங் இதுல எப்படி வயர்லெஸ் சார்ஜர் இருக்கும், இதுலயும் அதே. இதுல வயர்லெஸ் சார்ஜர்ஸ் கிடையாது, இது நார்மல் சார்ஜர் தான் உங்களுக்கு. அதுல தான் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியோட இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4th ஜென்ரேஷன் கார்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஐ ஷோ தட் அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஏசி வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். 4th ஜென்ரேஷன் காரில் உங்களுக்கு ரியர் ஏசி வித் யூஎஸ்பி போர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் சார்ஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். ஏசியோட எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பின்னாடி ரியர் உட்காந்துருக்கு அவங்களுக்கு. 3rd ஜென்ரேஷனோட 4th ஜென்ரேஷன் அது கொஞ்சம் அடிஷனல் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டீரியர்ஸ் பார்த்தோம், ஏசியோட வெண்ட்டை பார்த்தோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இந்த 9-inch ஸ்மார்ட் பிளே ப்ரோ ப்ளஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மியூசிக் சிஸ்டமோடைய எலிவேஷன் டிசைன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேவும் வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் மாறின மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாம், உங்களுக்கு வந்து இது மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே சொல்லுவாங்க, எம்ஐடி கலர்டு எம்ஐடி சொல்லுவாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு நைட் டைம் ட்ராவலிங் போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு பின்னாடி ரியர் ஏசி கொடுத்துருக்கறதுனால ரியர் பேசஞ்சருக்கு ஏசியோட எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். ஸோ ஃபைனலாக மாருதி ஷிஃப்ட் ZXi ப்ளஸ் அதனுடைய 4th ஜென்ரேஷன் வேரியேஷனோட ரிவ்யூ பார்த்தோம். அதே மாதிரி 3rd ஜென்ரேஷன் மாருதி ஷிஃப்டோடைய ZXi ப்ளஸோடைய கம்பேரிஷனும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதில் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை நாங்கள் சொல்கிறோம். until this bye from Kavin. PT Prime சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.